கனடாவில் ஒரு பால் தொழிற்சாலையின் மோசமான சூழல் லிஸ்டீரியா எனப்படும் கொடிய நோய் பரவுவதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் என அறிக்கை ஒன்று கண்டறிந்துள்ளது. இந்த ஆய்வை கனேடிய உணவு ஆய்வுக் கழகம் ஒன்டாரியோவின் பிக்கரிங்கில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் மேற்கொண்டது. கனடாவின் பொது சுகாதார முகமையின் தரவுகளின்படி இந்த நோய் பரவலால் 20 பேர் நோய்வாய்ப்பட்டதோடு அதில் 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இந்த நோய் 3 பேரின் உயிர்களை காவு வாங்கியது. இந்த நிலையில் அந்த தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்பட்ட சோயா, பாதாம் மற்றும் தேங்காய்பால் போன்ற பொருட்கள் திரும்ப பெறப்பட்டன. அத்துடன் உற்பத்தி செய்த தொழிற்சாலையும் மூடப்பட்டது. குறித்த தொழிற்சாலையில் கூரைகளில் நீர் ஆவியாதல், வண்ணப்பூச்சி உரிதல் மற்றும் மோசமான தூய்மை நிலை போன்ற சிக்கல்களை ஆய்வாளர்கள் கண்டறிந்தனர். இந்த சூழல்கள் லிஸ்டீரியா வளர்வதற்கும் பரவுவதற்கும் மிகவும் உகந்தவை என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் பலவீனமான உணவு பாதுகாப்பு அமைப்புகளையும் குறித்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கமைய குறித்த தொழிற்சாலையில் பாதுகாப்பு விதிகள் முறையாக பின்பற்றப்படவில்லை. அடிப்படை உணவு பாதுகாப்பு நடைமுறைகளில் இது ஒரு பெரிய தோல்வி என நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் முன்னதாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த நோய் பரவலை தடுத்திருக்க முடியும் என சில நிபுணர்கள் நம்புகின்றனர். மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுப்பதற்காக தற்போது தனது ஆய்வு முறையை மேம்படுத்தி வருவதாக கனடாவின் பொது சுகாதார முகமை தெரிவித்துள்ளது.